வணக்க மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில பிப்ரவரி 21 என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கதிர் வந்துட்டு ஜட்ஜம்மா கிட்ட, இங்க பாருங்கம்மா, எனக்கு வந்துட்டு தனா கூட சேர்ந்து வாழ விருப்பம்தான். என் பொண்டாட்டிய என்னைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இது மாதிரி எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு மாசம் தான் ஆகுது. அவ என்னை பத்தி கொஞ்சம் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கா. எனக்கு கொஞ்ச காலம் டைம் கொடுத்தீங்கன்னா அவ என் கூட வாழ்றதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். இதை கேட்டதோட ஜட்ஜம்மா நேரா வக்கீல பார்த்து, என்னையா உன் தரப்புல உள்ளவங்க வாழ பிடிக்கலன்னு சொல்றாங்க, எதிர் தரப்புல உள்ளவங்க பொண்ணு கூட சேர்ந்து வாழணும்னு சொல்றாங்க. சரி, இதுல கண்டிப்பா மியூச்சுவலா பிரிச்சு விட முடியாது. நான் என்ன பண்ண போறேன்னா, ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு 3 மாசம் டைம் கொடுக்க போறேன். இந்த 3 மாசத்துல அந்த பொண்ணுக்கு ஒருவேளை இந்த பையன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இருந்துச்சுன்னா வாழட்டும் அப்படின்ட்டு நம்ம ஜட்ஜம்மா கேச முடிக்கிறாங்க. இத பார்த்ததோட வக்கீல் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப நம்ம கதிர் வந்துட்டு நேரா தனாவை பாக்குறாரு. தனா நேரா கதிரை பாக்குறாங்க. மாயா இத பார்த்ததோட சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, எப்படியோ டைம் கிடைச்சிருச்சு. இந்த டயத்துக்குள்ள கண்டிப்பா கதிர் நல்லவன் அப்படிங்கறத பெரியப்பாவுக்கும் ப்ரூவ் பண்ணிடலாம். கதிரையும் தனாவையும் ஒண்ணு சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ட்டு மாயா சந்தோஷப்படுறாங்க. தனா இங்கேருந்து வெளியில வராங்க. ரகுராமும் வெளியில வராங்க. கதிர், சிவா, மாயா எல்லாரும் இருக்காங்க. ரகுராம் நேரா கதிரை பார்த்துட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா அத்தனை பேருக்கு முன்னாடி அப்படி சொல்லுவ? இந்த வாழை பிடிக்கல அப்படின்ட்டு தானே கையெழுத்து போட்ட. அப்புறம் என்ன தைரியத்துல நீ இங்க வந்து தனா கூட சேர்ந்து வாழ விருப்பம்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கோவப்படுறாரு. அப்ப நம்ம கதர் சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, தனாவுக்கு என்ன பிடிச்சிருக்கு. அப்ப ரகுராம் சொல்றாரு, டேய், என் பொண்ணு என்ன மீறி எந்த முடிவும் எடுக்க மாட்டா. இங்க பாரு, அவளுக்கு ஒண்ணு சுத்தமாவே பிடிக்கவே இல்லை அப்படிங்கறது எனக்கு தெரியும். 3 மாசத்துல இதே கோர்ட்டுக்கு வந்து உங்க ரெண்டு பேருக்கும் நான் விவாகரத்து வாங்கி கொடுக்கல, என் பேரு ரகுராம் இல்ல அப்படின்ட்டு அவரு சவால் விடுறாரு. இத பார்த்ததோட நம்ம கதிர் நேரா ரகுராம பார்த்து, இங்க பாருங்க மாமா, இதே 3 மாசத்துக்குள்ள தனாவுக்கு என் மேல முழு விருப்பம் இருக்கு அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சவால் விடுறாரு. இதை கேட்டதோட ரகுராம் கோவமா நேரா தனாவை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. மாயா நேரா கதிர் கிட்ட, கதிர், நல்ல வேலை நீ இந்த மாதிரி முடிவெடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ எங்க தனா கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு நீயே சொல்லிருவியோ அப்படின்னு நான் பயந்துட்டேன். கதிர் கேக்குறாரு, மாயா, தனா எந்த அளவுக்கு சொன்னான்னு பாத்தியா? எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவளால தாங்கிக்கவே முடியல. அவ நான் சந்தோஷமா இருக்கணும், அவங்க அப்பா பேச்ச மீறக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இவ்ளோ பெரிய முடிவை எடுத்துட்டு இருக்கா. நான் எப்படி அவளை விட்டு கொடுக்க முடியும்? இங்க பாரு மாயா, என்ன நடந்தாலும் சரி, இனிமே நான் தனாவை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கதிர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இதை கேட்டதோட மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கதிர், இந்த வார்த்தையை தான் நீ சீக்கிரம் சொல்லணும் அப்படின்னு இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் கதிர். இதுக்கு மேலையும் கண்டிப்பா நீ தனாவை விட்டு கொடுக்க மாட்ட அப்படிங்கறதுல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு மாயா ரொம்ப சந்தோஷமா சொல்ல, அப்ப கதிர் சொல்றாரு, இப்படி பெரியப்பாவோட மாமாவோட மனசை மாத்துறது, அதை யோசி. அந்த கார்த்தி உயிரோட இருக்கான், ஆனா அவன் உயிரோட இருக்கான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு எவிடன்ஸ் கூட இல்லையே மாயா. மாயா சொல்றாங்க, கதிர், அதை எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. இனிமே உன்னோட வேலை என்ன தெரியுமா? எப்படியாவது தனாவை ஓ வழிக்கு கொண்டு வரணும், அதுதான் உன்னோட வேலை. இதை கேட்டதோட கதிரும் சரி மாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்புறமா மாயா நினைக்கிறாங்க, இந்த கார்த்தி உயிரோட இருக்கிற விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் தான் நேரடியா பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் அவன் எங்க இருக்கான் ஏது இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவன் கண்டிப்பா ஏதோ இந்த உள்ளூருக்குள்ளதான் இருக்கான். ஆனா அவன் எங்க இருக்கான் அப்படிங்கறத நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஆனா கூடிய சீக்கிரம் அவன் கண்டிப்பா நம்ம கையில சிக்குவான் அப்படின்ட்டு மாயா நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு பத்மா, பார்வதி எல்லாருமே ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, பத்மா பார்வதி கிட்ட சொல்றாங்க, இன்னையோட அந்த தனாவையும் கதிரையும் பிரிச்சு விட்டாச்சு. அந்த கதிரை வீட்டை விட்டு துரத்திட்டா அப்புறம் தனா மட்டும்தான். பார்வதி சொல்றாங்க, அக்கா, தனாவுக்கு விவாகரத்து ஆச்சுன்னா அவளை 2ஆம் தரமா எங்கேயாவது கல்யாணம் பண்ணியா கொடுக்க முடியும்? அப்ப
நம்ம பத்மா சொல்றாங்க, ஏய் என்னோட பிளான் என்ன தெரியுமா? அந்த கதிரை மட்டும் தனா கல்யாணம் பண்ணா இந்த வீட்லயே அந்த கதிர் இறந்துருவான். அப்புறம் அவனுக்கும் சேர்த்து ஒரு பங்கு சொத்து கொடுக்கற மாதிரி இருக்கும். வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சொத்து பிரிஞ்சு போனா நமக்கு ஒண்ணுமே மிஞ்சாது. அதனாலதான் நான் இப்படி ஒரு பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. அக்கா, நீங்க சரியான ஆளுக்கா. இத பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நீங்க சூப்பரா யோசனை பண்ணி நல்ல முடிவு பண்ணிருக்கீங்க. அதுக்கு பத்மா சொல்றாங்க, அப்புறம் சொத்து ரொம்ப முக்கியம்ல, நம்மளுக்கும் எதிர்காலம்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப பார்வதி சொல்றாங்க, ஆமாக்கா, ஆனா இத பத்தி யாருமே யோசனை பண்ற மாதிரி தெரியல. நம்ம புருஷங்க 2 பேருமே வேஸ்ட். அப்ப பத்மா சொல்றாங்க, ஆமா அவங்க வேஸ்ட் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ரகுராம், தனா எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. அப்ப பத்மா நேரா தனா கிட்ட, தனா அங்கேயே நில்லு, அந்த கதிரை இன்னைக்கு நீ தலை முழுகிட்டு வந்திருக்கியல்ல, அதனால உனக்கு நான் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறேன், ஸ்வீட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு. அப்ப மாயா வந்துட்டு, அத்தை ஸ்வீட் எல்லாம் சரியாதான் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, ஆனா நீங்க நினைச்ச மாதிரி ஒண்ணும் நடக்கல. அந்த ஸ்வீட்டு கதிருக்கும் தனாவுக்கும் கொடுக்கணும். இது கேட்டதோட பத்மா அதிர்ச்சியாகி, ஏடி சொல்ற அப்படின்னு கேட்க, அப்ப மாயா சொல்றாங்க, அத்தை நீங்க எதிர்பார்த்த மாதிரி விவாகரத்தெல்லாம் ஒண்ணும் நடக்கல. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க அந்த பத்மா. ஏடி சொல்ற அப்படின்னு. அதுக்கு நம்ம மாயா சொல்றாங்க, ஆமா அத்தை, தனாவுக்கு இது வாழ விருப்பம் இல்ல அப்படின்னாலும் கதிர் தனாவை நல்லபடியா பாத்துப்பேன் அப்படின்னு ஜட்ஜம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. இதனால ஜட்ஜம்மா 3 மாசம் டைம் கொடுத்திருக்காங்க. இதை கேட்டதோட பத்மா நேரா ரகுராமா பார்த்து, அண்ணா என்னன்னா இது அநியாயம், இங்க அத்தனை பேருக்கு முன்னாடி கையெழுத்து போட்டுட்டு கோர்ட்ல போயிட்டு இப்படி சொல்லியிருக்கான். அப்ப நம்ம ரகுராம் எதுவுமே பேசாம கோவமா அங்க போய் நிக்கிறாரு. அப்ப பாட்டி நேரா ரகு கிட்ட, ரகு இப்படியே விட்டுருப்பா, நம்ம பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கும்பா, தனாவோட எதிர்காலத்தை பத்தி யோசனை பண்ணுப்பா. ரகுராம் சொல்றாரு, தனாவோட எதிர்காலத்தை யோசனை பண்ணிதான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தேன், ஆனா இவன் இப்படி பண்ணுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா ரகு, ஏதோ நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட விடுப்பா. ஆனா ரகுராம் சொல்றாரு, விடமாட்டேன், 3 மாசத்துக்குள்ள இவனை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு நான் மறுவேலை பாக்குறேன் அப்படின்ட்டு ரகுராம் கோவமா ரூமுக்குள்ள போறாரு. அப்ப நம்ம பத்மா நேரா மாயா கிட்ட போயிட்டு, நில்லுடி அப்படின்னு சொல்ல, மாயா கேக்குறாங்க, சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, இந்த வீட்டுல யாரையுமே நிம்மதியா இருக்க விட மாட்டியா, எல்லாரையும் ஏன்டி இப்படி படித்து வைக்கிற. மாயா கேக்குறாங்க, நான் என்னத்த பண்ணேன். அதுக்கு பத்மா சொல்றாங்க, தனா இன்னரும் கதிரை பிரிஞ்சத்தோட ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பா. அப்ப மாயா நேரா பத்மாவை பார்த்து, அத்தை உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, இப்படி புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு, அவளை புருஷன்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு எப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியறீங்க, அவளோட எதிர்காலத்தை பத்தி யோசனை பண்ணி பாத்தீங்களா. பத்மா கேக்குறாங்க, நீ அவளோட எதிர்காலத்தை பத்தி யோசனை பண்ணி கதிரை தாலி கட்ட சொன்னியா. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, தனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தேன், தேவையில்லாம நீங்க ஒண்ணும் தெரியாம வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, சீனு நேரா மாயா கிட்ட போயிட்டு, மாயா என்ன அம்மாவையும் எதிர்த்து பேசுறியா. மாயா சொல்றாங்க, புரிய வைக்க முடியல அப்படின்னா ஒரு சில பேருக்கு இப்படிதான் புரிய வைக்கணும். இதை கேட்டதோட நம்ம சீனு ரொம்ப கோவப்படுறாரு. மாயா இருந்தாலும் நீ ரொம்ப ஓவரா பேசுற. மாயா சொல்றாங்க, இங்க பாரு சீனு, இப்படி ஒண்ணுமே தெரியாத அடி முட்டாளா இருந்தா இப்படிதான் சொல்லணும். இது கேட்டதோட சீனு டென்ஷன் ஆகுறாரு. இங்க பாரு மாயா, தயவு செஞ்சு இதுக்கு மேலயும் அம்மாவை பத்தி தப்பா பேசாத. அப்ப மாயா சொல்றாங்க, 2 பேருமே முட்டாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப பத்மா நேரா சீனு கிட்ட, பாத்தியாடா சீனு, இவ எப்படி பேசுறான்னு, இங்க பாருடா, அந்த நீ மாயாவுக்கு விவாகரத்து கொடுத்துரு. அப்ப சீனு சொல்றாரு, ஏமா எப்படி விவாகரத்து கொடுக்க போனாலும் இந்த கதிர் மாதிரியே இவளும் வாழ விருப்பம் இருக்குன்னு சொல்ல போறா, அப்புறம் அவங்க ஒரு 3 மாசம் கழிச்சு மறுபடியும் வாங்கன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை கேட்டதோட பத்மா நினைக்கிறாங்க, இவன் என்ன விவாகரத்து கொடுக்க விருப்பம் இல்லை அப்படிங்கறதுக்காக இப்படி பேசுறானா, இல்ல இவனோட என்ன திட்டம் தான் என்ன அப்படின்ட்டு குழம்புறாங்க. அப்புறமா தனா அவங்க ரூம்ல உட்கார்ந்து இருக்காங்க. மாயா நேரா தனா கிட்ட போயிட்டு, தனா இங்க பாரு,
நீ பெரியப்பாவுக்கு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரியுது. நீ பெரியப்பா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க, அவருக்காக என்ன வேணாலும் பண்ணுவ அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது தானே. ஆனா உன் ஃபியூச்சரை பத்தி நீ யோசனை பண்ணி பார்க்கணும்ல. நீ இப்ப வந்துட்டு கதிர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் உன் லைஃப் என்ன ஆகும் அதை யோசனை பண்ணி பாரு. எல்லாருமே நீயும் கதிரும் பிரியணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா நீ கதிரை விட்டு பிரிஞ்ச பிறகு என்ன நடக்கும்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா அப்படின்னு கேட்க, தனா கதிர் மாதிரி உன்னை யாருமே நல்லபடியா பாத்துக்க முடியாது, தயவு செஞ்சு சொல்றது கேளு, உன்னோட முடிவை மாத்திக்க தனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா ரொம்ப கேக்குறாங்க. ஆனா தனா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, ஒருவேளை நான் கதிர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு அப்பாவை எதிர்த்து ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா அந்த கார்த்தி விட மாட்டான். அப்ப மாயா சொல்றாங்க, தனா அந்த கார்த்திய பத்தி இன்னுமா நீ பயந்துகிட்டு இருக்க? இங்க பாரு, அவன் கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத. அப்ப மாயா சொன்னது கேட்டுட்டு தனா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த கதிர் இங்க இல்ல, அவனால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு தான் நீங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த கார்த்தி நேத்து என்ன பண்ணான்னு தெரியுமா? விவாகரத்து வாங்க போறதுக்காக நான் கோர்ட்டுக்கு போனேன். அப்ப என்ன நினைச்சேன்னு தெரியுமா? கதிர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் போனேன். ஆனா அப்ப கோயிலுக்கு போனேன். அப்ப அந்த கார்த்தி ஒரு லெட்டரை கொடுத்து விட்டான். அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு தனா அந்த லெட்டரை மாயாட்ட கொடுக்குறாங்க. மாயா அதை பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னதனா இது, கார்த்தியா கொடுத்தான்? மாயா சொல்றதை கேட்டுட்டு கதிர் தனா சொல்றாங்க, ஆமா, இத அந்த கார்த்தி தான் கொடுத்தான். அவன் இன்னுமே திருந்தவே இல்லை மாயா, என்னை எப்படியாவது அவன் மிரட்டணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இனிமே என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல மாயா. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருதுனா, நாய் இருக்கும் பொழுது அந்த நாய்க்காகலாம் நீ பயப்படக்கூடாது. அவனை எப்படி டீல் பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. அப்பதானா சொல்றாங்க, மாயா கண்டிப்பா அந்த கார்த்தியை சும்மா விட மாட்டான், கண்டிப்பா வீட்டுக்கு வந்தாலும் வந்துருவான். யாரும் இல்லாதப்ப கூட வீட்டுக்கு வந்து என்ன மிரட்டிட்டு போனான். சோ கண்டிப்பா அவன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மாயா, நான் என்ன பண்றது அப்படின்னு மாயா சொல்றாங்க, கவலைப்படாத, இத பத்தி நான் கதிர்கிட்ட சொல்லி வைக்கிறேன். தனா சொல்றாங்க, கதிர்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவரு ரொம்ப கோவப்படுவாரு, அவர்கிட்ட சொல்ல வேணாம், இதனால பிரச்சனை அதிகமாகும். அப்ப மாயா சொல்றாங்க, அது எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனாவை பார்த்து, இங்க பாரு, இனிமே நீ இங்க தூங்க வேணாம், நீ பெரியம்மா கூட போய் தூங்கு. இதை கேட்டதோட தனாவும் சரி மாயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப மாயா என்ன பண்றாங்கன்னா அந்த லெட்டரை பார்த்துட்டு, ஏ கதிர் பொறுக்கி, நீ வந்துட்டு திருந்திட்ட, எப்படியாவது உன்னை இந்த ஊரை விட்டு துரத்திடுவாங்க, இதுக்கப்புறம் எங்களோட பிரச்சனையில தலையிட மாட்டேன் அப்படின்னு நினைச்சா நீ இன்னமும் ஆடிக்கிட்டு தான் இருக்கியா? உன்னை விட மாட்டேன், தனாவை இப்ப இன்னும் விரட்டிக்கிட்டு இருக்கேல்ல, உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம மாயா நேரா வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா குருவரனுக்கு போன் பண்றாங்க. குருவரன் போன் அட்டன் பண்ணி, சொல்லு மாயா அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, சார் உங்களுக்கு கொஞ்சம் நேரடியா பாக்கணும் அப்படின்னு சொன்னதோட குருவரனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாயா வந்து பாக்குறாரு. அப்ப குருவரன் கேக்குறாரு, என்னாச்சு மாயா, இமிடியேட்டா என்னை ஏதாவது சந்திச்சு பேசணும் அப்படின்னு சொன்னீங்களே, என்னாச்சு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, சார் அந்த கார்த்தி பொறுக்கி இன்னும் திருந்தவே இல்லை. அப்ப குருவரன் கேக்குறாரு, ஏன் மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, சார் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா வேற வழியில உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும் சார். சார் அந்த கார்த்தியை நல்லவனே கிடையாது, அவன் சரியான பொறுக்கி. அப்ப குருவரன் சொல்றாரு, எனக்கு தெரியும் மாயா அப்படின்னு. மாயா கேக்குறாங்க, சார் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? அப்ப குருவரன் சொல்றாரு, அன்னைக்கு கார்த்தி இறந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்ப அவங்களோட வீட்டை போயிட்டு சர்ச் பண்ணேன். அப்ப இந்த லேப்டாப்ல வீடியோ இருக்கிறத பார்த்தேன். அந்த வீடியோ அப்படியே என் போனுக்கு வந்துட்டு டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன். அந்த கார்த்தி பொறுக்கி அப்படிங்கறதுக்கு தகுந்த ஆதாரம் தான் அந்த வீடியோஸ் எல்லாமே. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, சார் இப்ப அந்த வீடியோ வச்சு தனாவை மிரட்டுறான் சார், தனா மட்டும் சரின்னு சொல்லலைன்னா தனா வந்துட்டு அந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்பிடுவேன்னு சொல்றான். இது கேட்டதோட குருவரன் சொல்றாரு, ஓ அப்படி சொன்னானா, அவனை கண்டிப்பா நான் விட மாட்டேன், நீ கவலைப்படாத மாயா, அவன் எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிடறேன். மாயா சொல்றாங்க, சார் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு சுலபம் இல்லை சார், ஏன்னா அவன் சரியான பொறுக்கி சார். அப்ப குருவரன் சொல்றாரு, இங்க பாரு, ஒருவேளை அந்த புவனேஸ்வரி, மகாலிங்கம், அப்புறம் பசுபதி, அவங்க 3 பேர்ல யாரோ ஒரு வீட்டுலதான் அந்த கார்த்தி சேஃபா இருக்கான்னு நல்லா தெரியுது. அப்ப மாயா சொல்றாங்க, சார் அந்த மகாலிங்கம் இருக்காருல்ல, ஒருவேளை அவர் மேல நம்ம சந்தேகப்பட மாட்டோம் அப்படின்னு நினைச்சு அந்த மகாலிங்கத்தோட வீட்டுல அந்த கார்த்தியை வச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு குருவரன் சொல்றாரு. சரி நான் எப்படியாவது ட்ரை பண்ணி பாக்குறேன், ஆனா தனா கிட்ட சொல்லி வைங்க, பயப்பட வேணாம் அப்படின்னு.
மாயா சொல்றாங்க சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப நம்ம ஜானகி நேரா மாயாவை பார்த்து குருவரன்ட்ட பேசுறத பார்த்துட்டு நம்ம ஜானகி நேரா மாயாவை கூப்பிடுறாங்க. மாயா இங்க வா அப்படின்னு. அப்ப மாயா நேரா ஜானகி கிட்ட போயிட்டு சொல்லுங்க பெரியம்மா அப்படின்னு சொல்ல ஜானகி கேக்குறாங்க, ஏன் மாயா காலையிலேயே குருவரன் வந்துட்டு போறாரு, என்னாச்சு அப்படின்னு. மாயா சொல்றாங்க ஒண்ணுல பெரியம்மா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, மாயா என்ன இருந்தாலும் சொல்லு, நீ வந்துட்டு சொல்லாம இருக்கிறத பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா அந்த கார்த்தி இருக்கான்னு அவன் தனா கிட்ட லெட்டர் கொடுத்து மிரட்டி இருக்கான். இது கேட்டதோட நம்ம ஜானகி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏமா ஏன் அவன் இப்படி பண்றான், அவனுக்கு என்னதான் வேணுமா? மாயா சொல்றாங்க, அதான் பெரியம்மா எனக்கும் தெரியல, நம்ம குடும்பத்தை அவன் ஏன் தான் இப்படி சித்திரவதை பண்றான்னு தெரியல. ஜானகி சொல்றாங்க, விட மாட்டேன், இந்த புவனேஸ்வரிய 4 கேள்வி கேட்கணும், அப்பதான் வந்துட்டு எனக்கு மனசு ஆறும் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா இப்போதைக்கு நம்ம கிட்ட தகுந்த ஆதாரம் இல்ல, அது இல்லாததுனாலதான் அந்த கார்த்தி அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியலையா? இங்க பாருங்க, அந்த கார்த்திகே ஆப்போசிட்டா நமக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும், கண்டிப்பா அது கிடைச்சதானே அவங்கள நம்மள காலி பண்ணிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, அந்த ஆதாரம் தான் எதுன்னு தெரியலையே மாயா. மாயா சொல்றாங்க, பெரியம்மா ஏதாவது ஒரு வகையில நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், கண்டிப்பா அவனுக்கு ஆப்பு வைக்கலாம் அப்படின்னு சொன்னதோட ஜானகி சொல்றாங்க, மாயா தனாவை காப்பாத்துறதுக்கு உன்கிட்ட நான் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். மாயா சொல்றாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட ஜானகி நேரா மாயா கிட்ட, மாயா ஒரு அக்காவா இருந்து தனாவை வந்துட்டு நீ காப்பாத்துற, ஆனா அவரு புரிஞ்சுக்காம ஒன்னும் இப்படி பேசுறாரு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா என்ன பண்றது, எல்லாமே சூழ்நிலையாலதான் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்காக நம்ம பெரியப்பாவையும் குறை சொல்லிட முடியாது. அவரு அவரு கண் பார்வையில பார்க்கும் பொழுது அவரோட விஷயம் கரெக்ட் தான். ஒரு கொலகாரனுக்கு எப்படி தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. பெரியப்பா சரியான முடிவு தான் எடுக்காரு, ஆனா அவருக்கு உண்மை தெரிஞ்ச பிறகு கண்டிப்பா அவரோட முடிவு தப்பு அப்படிங்கறதுல சொல்லிடுவாரு. நீங்க கவலைப்படாதீங்க பெரியம்மா, 3 மாசம் டயம் இருக்கு, இந்த 3 மாசம் டயத்துக்குள்ள கதர் நல்லவன், கார்த்தி உயிரோட இருக்கான், அந்த புவனேஸ்வரியோட திட்டம் எல்லாத்தையுமே கூடி சீக்கிரம் நம்ம நிரூபிச்சிருவோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பெரியம்மா அப்படின்னு சொன்னதோட ஜானகியும் சரிமாயா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனா வந்துட்டு ரொம்ப பயத்துல இருக்கா. மாயா இந்த விஷயத்த பத்தி கதிர்கிட்ட சொல்லிடலாம், அப்பதான் வந்துட்டு தனாவோட ரூமுக்கு கார்த்தி ஒருவேளை வந்தா நம்ம தனா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு நம்ம மாயா நேரா கதிரை போய் பாக்குறாங்க. கதிர் வந்துட்டு நேரா மாயா கிட்ட, என்ன மாயா ரொம்ப முக்கியமான விஷயம் பேச வந்திருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஆமா கதிர் இங்க பாரு, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனா நீ கோவப்படக்கூடாது. அப்ப கதிர் கேக்குறாரு, என்ன விஷயம்னு சொல்ல மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த கார்த்தி இன்னைக்கு தனாவுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து அவளை மிரட்டி இருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம கதிர் ரொம்ப கோவப்படுறாரு. அந்த பொறுக்கி ராஸ்கல் இன்னுமா திருந்தல. மாயா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், நீ கோவப்படு அப்படிங்கறதுக்காக தான் நான் இதை சொல்லலாமா வேணாமா அப்படிங்கறத யோசிச்சேன். இங்க பாரு, நம்ம கோவப்பட்டு என்ன பண்றது, நம்ம சைடு ஒரு ஆதாரம் கூட இல்ல அந்த கார்த்தி உயிரோட இருக்கான் அப்படிங்கறதுக்கு, அதனால நீ கொஞ்சம் பொறுமையாதான் இருக்கணும். இது கேட்டதோட அந்த கதிரும், ஆமா நீ சொல்றதுதான் சரிதான், சரியான ஆதாரம் எதுவும் இல்ல இல்ல அப்படின்னு சொல்றாரு. மாயா சொல்றாங்க, அந்த ஆதாரத்தை எப்படி எடுக்கணும் அதுதான் என்ன பண்றேன்னு தெரியல. கதிர் சொல்றாரு, இதுக்கு ஏதாவது கண்டிப்பா பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதோட மாயாவும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.